ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். அதையும் தாண்டி விஷயோட மேரி ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக ஆப்வியஸாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. நேற்று நடந்த பிக் பாஸோட எவிக்ஷன் பற்றி தான். ஆக்சுவலாக பிக் பாஸ் ரெகுலராக பார்க்குறது கிடையாது, பட் இந்த சண்டைகள் மட்டும் பார்த்துருவேன். அண்ட் சரி, சும்மா அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா செல்லுங்களா. நேற்று நம்ம வீடியோட ஹோம் டூர் ஒன்று போட்டிருக்கோம், அதையும் பார்த்தோம். ஒரு 15 வியூ வந்துருக்கு, அது கொஞ்சம் ஏற்றி விட்டுருங்க. ஓகே, ஸோ கெட்டிங் இன் தி டாபிக். நேற்று சரவண விக்ரம், நம்ம பாண்டியன் ஷோ சரவண விக்ரம் எவிக்ட் ஆயிட்டாரு. ஆக்சுவலாக நேற்று அந்த எபிசோட்லாம் விட்டுருங்க, தலைமை வெளியே ஒரு சம்பவம் பண்ண அப்படி. அதாவது ஆக்சுவலாக நேற்று நான் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினச்சேன்னா, அந்த விசித்ரா, அந்த ஆன்டி, அவங்க தான் ஆவாங்கன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா இவங்க விஜய் டிவி ஆளு, கண்டிப்பாக டக்குன்னுலாம் வெளியே எடுத்து போட்டுற மாட்டாங்க தான் நினச்சேன். பட் அவ்வளோ சீக்கிரமாக இவரை தூக்கி வெளியே போட்டாங்க. ரவீனாவும் விஜய் டிவி ஆளு. ஸோ இவங்க 2 பேரும் மேபி அந்த விஜய் டிவி ஆளுங்களே சேவ் பண்ணுறாங்கப்பா, அந்த பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட அவங்க எவிக்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. பட் இந்த விசித்ரா இதுக்கு மேலே தான் போக போக தான் இந்த சண்டை எல்லாம் போடுவாங்க போல. அதனால தான் சான்ஸ் கொடுத்து சரி நீ உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. பட் நேற்று தலைமை வெளியே வீக் ஆகி வந்ததுக்கப்புறம் நிறைய லூஸ் டாக் விட்டா. அப்படி அது லூஸ் டாக்கோ ஓவர் கான்ஃபிடென்ஸாக, கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னா அது அவருக்கு இருந்தது. ஐ அப்ரிஷியேட் தட். பட் அவர் பேசின ஒரு விதம், அதாவது இப்போ அவர் ஆல்ரெடி அவரை நிறைய விஷயத்தில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. என்னை பார்க்காம என் ஃபேன்ஸ் எப்படிங்க இருப்பாங்க சீரியல் அப்படி இப்படின்லாம் அவரே வாயால் சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் நிறையவே ட்ரால் ஆச்சு சோஷியல் மீடியாவில். அதையும் தாண்டி நம்ம நேற்று வெளியே சரி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், நான் உங்களே மிஞ்சணும் சார், இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆள் எங்கேயோ பேசணும்னா தான் வெளியே வந்துச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த ஆளை உள்ளே தான் வச்சுருப்பாங்க. பட் அதுதான் ஒரு 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 லெஜண்ட்டை பேசும்போது எப்படி பேசுகிறோங்கிற ஒரு முறம். அதாவது எல்லாருக்குமே தெரியும், கமல்ஹாசனை தாண்டி ஒரு நடிகன் வர முடியாது. அது என்னோட ஆஸ்தான நடிகராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி, டிகார்பியோவோ வேற மோகன்லாலோ யாராக இருந்தாலும், நோ ஒன் கேன் எக்ஸீட் கமல்ஹாசன். அதுதான் யூனிவர்சல் ட்ரூத். இவர் கொண்டு அவர் பெருந்தன்மையாக, ஆமாம்மா எனக்கு கீழே இல்லை, எல்லாருமே மேலே போகணுன்னு தான் யோசிப்பாங்க, நீங்களும் என்னை விட மேலே போகணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படி இப்படின்னா அவரும் ஒரு மாதிரி ஒத்துக்கிறார். பட் ஒரு உத்தம வில்லன் படம் பார்ப்பாராம். அதுக்கு அந்த கிளைமேக்ஸில் கமல்ஹாசனும் அந்த படத்தில் ஒரு பையனும் பேசுவாங்கன்னா அந்த இடத்துல இவங்க ஒரு பொருத்தி பார்த்துப்பாராம். ஒரு தடையாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஏடா சான்ஸ் அது நல்லா கமல்ஹாசனுக்கு சொல்லி அது ஒரு நல்லா செஞ்சு விட்டாப்புல. அதாவது இப்படி நூதனமாக யாருமே சான்ஸ் கேட்டு நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு. அவர் ரொம்ப பேசாத கிளம்புப்பாங்கிற மாதிரி, சரி எதிர்காலத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டாரு. பட் அதுதான், நான் உங்களையும் மீறி ஒரு பெரிய ஆள் ஆகணும் சார், நான் உங்களை மாதிரி உங்க கூட ஸ்க்ரீனில் நடிக்கணும் சார், மைக்கு கிடச்சுன்னு எதுனாலும் பேசக்கூடாது. அப்புறம் அந்த பாடி லாங்குவேஜ் ஒன்று பொண்ணு இருக்குது, இந்த அப்படி குழந்தை மாதிரி அப்படி சொரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்ன இவர் மிஸ்யூ சொல்கிறாரா, ஆடியன்ஸ் மிஸ்யூ சொல்லணும்ப்பா. நீங்கள் மிஸ்யூ சொல்ல வேண்டியது உள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் வெளியே ஆடியன்ஸ்க்கு மிஸ்யூன்னு சொல்கிறீங்க, என்ன லாஜிக் போங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணுன்னு இருந்தோம். அண்ட் இந்த வீடியோக்கு நல்ல ரீச் இருந்ததுன்னா நம்ம பிக் பாஸை பற்றியும் பேச ஆரம்பிப்போம். அண்ட் இந்த வீடியோ நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் பேசினதில் ஏதாவது இல்லைப்பா விக்ரம் இந்த மாதிரிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைப்பா நீ சொன்னது கரெக்டுன்னு சொல்கிறவங்களும் ஒரு டிக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் எஸ், எண்டிங் த வீடியோ ரைட் நவ். Wish you all a happy Merry Christmas. Bye-bye.